வணக்கம். நம்ம நோட்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல, கோர்ட்ல எல்லா இடத்துலயும் சத்தியமேவ ஜெயத்தேன்னு பார்த்திருப்பீங்க. ஆமா, எல்லா இடத்துலயும் இருக்கும். வாய்மையே வெல்லும்னு நமக்கு அதோட அர்த்தம் தெரியும். ஆனா அது எங்கிருந்து வந்ததுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஹம், நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அது வந்தது முண்டக உபனிஷதம்ல இருந்து. ஆனா இந்த உபனிஷதத்துல இதை விட ஒரு செம்ம ஃபேமஸ் கதை இருக்கு. அந்த ரெண்டு பறவைகள் கதை தானே? அதேதான். ஒரு மரத்துல உட்கார்ந்திருக்கிற ரெண்டு பறவைகளோட கதை. ஒன்னு சாப்பிடுது, இன்னொன்னு வேடிக்கை பாக்குது. இது வெறும் கதை இல்ல, நம்ம கஷ்டத்துல இருந்து தப்பிக்க ஒரு அல்டிமேட் சீட் கோடு. ஆமா, இதுல இருக்கிற தத்துவம் நம்ம வாழ்க்கைய பாக்குற விதத்தையே மாத்திடும். வாங்க, இதுக்குள்ள இருக்கிற ஆழமான ரகசியங்களை இப்ப நாம பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த முண்டக அப்படின்னா என்ன? பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. முண்டை அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல மொட்டை அடிச்ச தலை. மொட்டை. ஆமா, நாம பழனி திருப்பதிக்கு போய் நம்ம அகங்காரத்தை வெடுறதுக்காக மொட்டை அடிக்கிறோம் இல்லையா? ஆமா ஆமா. அதே மாதிரி இந்த உபனிஷதம் ஒரு பிளேடு மாதிரி நம்ம அறியாமைய, அதாவது மாயைய மழிச்சு உள்ள இருக்கிற உண்மையான ஆத்மாவை வெளிப்படுத்துது. ஓ, அப்போ இது ஒரு விதமான அறிவு ஷேவிங் மாதிரி. சூப்பர். ஆனா இதுல ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்குமே. வேதங்களையே வெறும் லோவர் நாலேஜ், அதாவது அப்பர வித்யான்னு சொல்லுமே இந்த உபனிஷதம். கரெக்ட். அதுதான் இதோட ஹைலைட். இது அறிவை ரெண்டா பிரிக்குது. அப்பர வித்யா, பரவித்யா. ம். அப்பர வித்யாங்கிறது புற அறிவு, அதாவது புத்தகங்கள், வேதங்கள், விஞ்ஞானம்னு நாம படிக்கிற எல்லாமே. பரவித்யாங்கிறது நேரடி அனுபவ அறிவு. ஓகே, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும். நிச்சயமா. நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. சரி. அங்க ஒரு மெனு கார்டு இருக்கு. அத படிக்கிறது தான் அப்பர வித்யா. உங்களுக்கு பிரியாணியோட ஸ்பெல்லிங், விலை எல்லாம் தெரியும். ஆனா பசி அடங்காதே. அதேதான். பசி அடங்காது. ஆனா அந்த பிரியாணி எடுத்து சாப்பிடுறது தான் பரவித்யா. ஆஹா, நேரடி அனுபவம். ஆமா, வெறும் புத்தகத்தை படிக்காதீங்க, அனுபவத்தை பெறுங்கன்னு இது சொல்லுது. அருமையான உதாரணம். இந்த அனுபவத்தை விளக்கறதுக்கு தான் நீங்க இப்போ அந்த மாஸ் கதைக்கு வரப்போறீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பறவைகள் கதை. கரெக்ட். உங்க உடம்ப ஒரு மரம்னு கற்பனை பண்ணிக்கோங்க. சரி, உடம்பு ஒரு மரம். அதுல ரெண்டு பறவை இருக்கு. முதல் பறவை தான் நீங்க, அதாவது நம்ம ஈகோ. ம். அது நல்ல பழம், அதாவது சந்தோஷம், கசப்பான பழம், அதாவது துக்கம்னு மாத்தி மாத்தி சாப்பிட்டு அழுது புலம்பிக்கிட்டே இருக்கு. நம்ம டெய்லி லைஃப் மாதிரி. ஆமா. அப்போ ரெண்டாவது பறவை, அதுதான் உங்களுடைய ஆன்மா, அதாவது சாட்சி. அது என்ன பண்ணும்? அது மரத்தோட உச்சியில அமைதியா உட்காந்து முதல் பறவைய ஒரு புன்னகையோட வேடிக்கை மட்டும் பாக்குது. அது எதையும் சாப்பிடாது. ஓஹோ. அதனால அதுக்கு சந்தோஷமும் இல்ல, துக்கமும் இல்ல. ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத கேட்டா எனக்கு ஒரு சூப்பர் சினிமா உதாரணம் தோணுது. சொல்லுங்க. முதல் பறவை தான் ஸ்கிரீன்ல வர்ற ஹீரோ. அடி வாங்குவா, அழுவா, டான்ஸ் ஆடுவா. சரி. ரெண்டாவது பறவை தான் இந்த சினிமா தியேட்டர் ஸ்கிரீன். படத்துல வர்ற தீ அந்த ஸ்கிரீனை எரிக்காது, மழை நினைக்காது. பிரமாதம். மிகச்சரியான உதாரணம். அப்போ நாம அந்த ஹீரோ இல்ல, நாம தான் அந்த ஸ்கிரீன். என்ன ஒரு மாஸ் டயலாக் பாருங்க. கரெக்டா சொன்னீங்க. ஆனா நாம நம்மள அந்த ஹீரோவோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு தேவையில்லாம கஷ்டப்படுறோம். ஆமா, அது உண்மைதான். நேத்து டிராஃபிக்ல கோவமா இருந்தேன். அப்போ நானும் எனக்கு சொல்லிக்கிட்டேன், டே, நீ கசப்பான பழத்தை சாப்பிட்ற முதல் பறவை, தள்ளி நின்னு வேடிக்கை பாக்குற ரெண்டாவது பறவையா மாறு. உடனே கோபம் குறைஞ்சிடுச்சு. வாவ். அப்போ ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். சத்தியமேவ ஜெயத்தேக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நல்ல கேள்வி. சத்தியமேவ ஜெயத்தேனா வாய்மையே வெல்லும்னு மட்டும் அர்த்தம் இல்ல. அதோட ஆழமான அர்த்தம் சத்தியம், அதாவது அந்த ரெண்டாவது பறவை மட்டுமே இறுதியில் வெல்லும். அப்போ பொய். பொய், அதாவது இந்த உலகம், இந்த மாயை, முதல் பறவை அனுபவிக்கிற இன்பத் துன்பம் ஒரு நாள் மறைஞ்சே போகும். சத்தியம் மட்டும்தான் நிரந்தரம். ஆழமா யோசிச்சா இது வாழ்க்கைய பாக்குற கண்ணோட்டத்தையே மாத்திர ஒரு வரி. நிச்சயமா. அப்போ இந்த ஆழமான சிந்தனையில இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள். 1, வெறும் புத்தக அறிவோட நிக்காதீங்க, அனுபவத்தை பாருங்க. மெனுக்கார்டு இல்ல, பிரியாணி. கரெக்ட். 2, உங்களுக்குள்ளேயே ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி ஒரு சாட்சி இருக்கு. அது எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்கும். நீங்க ஹீரோ இல்ல, ஸ்கிரீன். 3வது, பொய் கொஞ்ச தூரம் ஓடலாம், ஆனா ஜெயிக்கிறது என்னைக்குமே அந்த சாட்சியா இருக்கிற உண்மைதான். சூப்பரா சொன்னீங்க. அடுத்த முறை உங்களுக்கு டிராஃபிக்ல கோவம், ஆபீஸ் டென்ஷன் இல்ல பணப்பிரச்சனைன்னு எது வந்தாலும் அந்த ரெண்டு பறவைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ம். கசப்பான பழத்தை சாப்பிடுற பறவையா இல்லாம வேடிக்கை பார்க்குற பறவையா மாறுங்க. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பாருங்க. அதுதான் ஒரு கூலான வாழ்க்கையோட ரகசியம்.
ஆமா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.